இப்போதைக்கு நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 10% கரெக்ஷன்ஸில் இருக்குது. அதுதான் ஓவராலாக கம்பேர் 26,000 பாயிண்ட் இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 23,000 பாயிண்ட் கிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10% கரெக்ஷன்ஸ் தான் நம்ம சொல்லலாம். ஸோ மாதம் உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வரப்போகுது, ஒரு கேஷ் ஃப்ளோ வரப்போகுது. பை என்னென்னா உங்களோட ரெடீமிங் தி யூனிட்ஸ். உங்களுக்கு இந்த சமயத்தில் கேஷ் ஃப்ளோ தேவையில்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு நீங்கள் எஸ்டபிள்யூபியை நிறுத்தி வச்சிங்கன்னா உங்களோட ஓவரால் ஃபண்ட் வேல்யூ வந்து கம்மியாகாது. ஏன் அப்படின்னா இப்போ ஆவரேஜாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் கடைசி வரைக்கும் வந்து அந்த கேபிட்டல் லாஸ் ஆகாமல் இருக்கும்? இது உங்களோட பணம். நீங்கள் மொத்தமாக ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்லேயோ போட்டுட்டு நீங்கள் எஸ்டபிள்யூபி எடுப்பீங்க. நம்ம எப்போவுமே எல்லாருக்கும் எஸ்டபிள்யூபி உடனே எடுக்காதீங்கன்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் வளர விட்டுட்டு, ஏன்னா உங்களோட கார்பஸ் ஒரு க்ரோத்தில் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து கீழே வந்து எப்படி நம்ம எஸ்ஐபியில் கம்மியான சமயத்தில் அதிகமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி கரெக்ஷன் மார்க்கெட்டில், கிராஷ் மார்க்கெட்டில், வாலடைல் மார்க்கெட்டில் எஸ்டபிள்யூபியில் வந்து நீங்கள் பணத்தை எடுக்கிறத வந்து கம்மி பண்ணுங்கள். மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் சார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள்? எஸ்டபிள்யூபியில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் மாதம் தேவைப்படுதோ ரிவர்ஸ் கால்குலேஷனில் தான் எஸ்டபிள்யூபி போகணும். நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டு கூட எஸ்டபிள்யூபியில் எடுக்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு போட்டு 6%, 5% ஒர்க் அவுட் ஆனால் 500 ரூபா அவ்வளோதான் வரும். எஸ்டபிள்யூபியில் எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க? எஸ்டபிள்யூபியில் நிறைய பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, திடீர்னு எமர்ஜென்சிக்கு கேஷ் ஃப்ளோ. நான் சொல்கிறேன், அந்த 2 லட்சம் 3 லட்சம் எடுத்து வைக்காமல் ஃபுல் பணத்தை கொண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போட்டுருவாங்க. எஸ்ஐபிலையும் நடக்கிறது, எஸ்டபிள்யூபிலையும் நடக்கிறது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராம்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ மார்க்கெட் வந்து சைட் வேஸில் இருக்குது. சைட் வேஸ் கூட சொல்ல முடியாது, ஒரு கிராஷ் நோக்கி தான் வந்து அப்படியே நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயம் வந்து எஸ்ஐபி பற்றி பேசும்போது எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, இப்போ அதில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்டபிள்யூபி இந்த நேரத்தில் வந்து பாஸ் பண்ணிக்கலாமா, இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாமா? நல்ல கேள்வி பிரீத்தி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதை நம்ம கிராஷ்னும் சொல்ல முடியாது, கரெக்ஷன்ஸும் சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. கரெக்ஷன்ஸ்னால் ஒரு சின்ன லெவலில் நடக்கிறது. கிராஷ்னால் இட்ஸ் அ பிக். எப்படி கோவிடும் போது ஒரு கிட்டத்தட்ட 50% விழுந்ததோ அதை வந்து நம்ம கிராஷ்ன்னு சொல்லலாம். இப்போதைக்கு நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 10% கரெக்ஷன்ஸில் இருக்குது. அதுதான் ஓவராலாக கம்பேர் 26,000 பாயிண்ட் இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 23,000 பாயிண்ட் கிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10% கரெக்ஷன்ஸ் தான் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சமயத்தில் எஸ்ஐபியை நம்ம எப்போவுமே என்ன சொல்கிறோன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த நேரம் சொல்கிறோம். பட் நம்ம ஆக்சுவலாக கால்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எஸ்டபிள்யூபி அப்படின்னு ஒன்றா என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் எஸ்ஐபி. ஸோ மாதம் உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வரப்போகுது, ஒரு கேஷ் ஃப்ளோ வரப்போகுது. பை என்னென்னா உங்களோட ரெடீமிங் தி யூனிட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த சமயத்தில் கேஷ் ஃப்ளோ தேவையில்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு நீங்கள் எஸ்டபிள்யூபியை நிறுத்தி வச்சிங்கன்னா உங்களோட ஓவரால் ஃபண்ட் வேல்யூ வந்து கம்மியாகாது. ஏன் அப்படின்னா எஸ்டபிள்யூபியில் என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்தந்த மாதம் அந்த பர்டிகுலர் டேட்டில் அன்றைக்கி இருக்கிற என்ஏவியில் யூனிட்ஸை வந்து ரிடம்ஷன் கொடுக்குறாங்க நீங்கள் கேட்ட அமௌண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 5,000 ரூபா கேட்டிருக்கீங்க அப்படின்னா 5,000 ரூபாய்க்கு அன்றைக்கி எத்தனை யூனிட்ஸோட என்ஏவி வேல்யூ இருக்கோ டிவைடட் பை போடுவாங்க. அத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸை ரிடம்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ மார்க்கெட் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு என்னென்னா அதிகமான யூனிட்ஸ் வந்து ரெடீம் ஆகும். ஏன்னா என்ஏவி கம்மியாக இருக்கும். ஸோ ரிடம்ஷன் கொடுக்கும்போது அதிகமான யூனிட்ஸ் வந்து உங்களோட ஓவரால் வேல்யூலேருந்து ரெடீம் ஆகி போகுது. ஸோ உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ தேவையில்லை, இந்த மார்க்கெட் வாலட்டாலிட்டியை நீங்கள் வேறு ஒரு இன்கம் ஃப்ளோவை வச்சு மேனேஜ் பண்ணிப்பீங்க, உங்களுக்கு சைடில் வேறு ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னா ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு எஸ்டபிள்யூபியை நிறுத்தி வைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த வாலட்டாலிட்டியை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும். பட் எனக்கு வந்து இந்த கேஷ் ஃப்ளோ நீடடு, நான் என் பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கார்பஸை பில்ட் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு அப்வர்ட் மார்க்கெட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட ஃபண்டு வந்து காம்பவுண்டிங் எஃபெக்டில் க்ரோ ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக எஸ்டபிள்யூபி எடுக்கிறவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்களோட கன்சிஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் நார்மலாக நம்ம கொடுக்கறது வந்து 6லேருந்து 7% தான் நம்ம கொடுக்குறோம் எஸ்டபிள்யூபி அமௌண்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. வேறஸ் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கிறவங்க, ஒரு 2 வருஷத்துக்குள்ளே கார்பஸை டெவலப் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறவங்களோட ஃபண்ட் வேல்யூ வந்து கண்டிப்பாக இறங்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு நிறுத்தி வைங்க அப்படிங்கிறத சொல்கிறோம்.
இப்போ ஆவரேஜா வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தா கடைசி வரைக்கும் வந்து அந்த கேபிட்டல் லாஸ் ஆகாம இருக்கும் சார்? இது உங்களோட பணம். நீங்கள் மொத்தமாக ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்லேயோ போட்டுட்டு நீங்கள் எஸ்டபிள்யூபி எடுப்பீங்க. பட் நம்ம எப்போவுமே எல்லாருக்கும் எஸ்டபிள்யூபி உடனே எடுக்காதீங்கன்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் வளர விட்டுட்டு, ஏன்னா உங்களோட கார்பஸ் ஒரு க்ரோத்தில் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்தே கீழே வந்துடும். ஸோ அதனால் என்ன சொல்லுவோம், ஒரு வளர விடுங்க, ஒரு 2 இயர்ஸ்க்கு வளர விடுங்க. அது வரைக்கும் வேறு ஏதாவது ஒரு இன்கம் வச்சு மேனேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எஸ்டபிள்யூபி எடுக்க விடுங்க. பட் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.5% டு மேக்ஸிமம் 8% வரைக்கும் எஸ்டபிள்யூபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் 10% எடுக்கிறதுனால எடுக்கலாம், 15% எடுத்தாலும் எடுக்கலாம். ஏன்னா இது உங்களோட அமௌண்ட்டு, நீங்கள் தான் யூனிட். பட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களோட ஃபண்டோட ஓவரால் கார்பஸ் வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். குந்தி தின்றால் குன்றும் கரையும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நீங்கள் குந்தி சாப்பிடல, பிகாஸ் உங்கள் ஃபண்டு வந்து க்ரோ ஆகுது. பட் ஈவன் தென் நீங்கள் ஒரு 6.5%லேருந்து 8% வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அப்வர்ட் மார்க்கெட்டில் 8% அப்வர்ட் மார்க்கெட் வருது, நல்ல மார்க்கெட் உங்களுக்கு 15% காம்பவுண்டிங்கில் க்ரோ ஆகுது அப்படிங்கிற அந்த சினாரியோவில் மேபி உங்களுக்கு வேணும்னா நடுவில் நீங்கள் உங்களோட எஸ்டபிள்யூபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் இருக்கிற வாலட்டைல் இருக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் எஸ்டபிள்யூபியோட பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் கார்பஸ் கரையாது அவ்வளோ சீக்கிரம். இப்போ நீங்க சொல்ற மாரி 6லேருந்து 8% வந்து எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து கேபிட்டல் வந்து லாஸ் ஆகாது. பட் எஃப்டிலே எனக்கு அதே 6லேருந்து 8% கிடைக்குது. கண்டிப்பாக கிடைக்கிது. எஃப்டியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிடிஎஸ் கிடச்சிரும். நம்ம எல்லாருக்குமே வந்து எஃப்டிக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த ஃபண்டை சொல்லவே இல்லை. நம்ம திருப்பி எல்லாரும் நினச்சிக்கணும். இப்போ என்கிட்ட ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டு ஒருத்தர் வராரு அப்படின்னா, நான் அவரோட ஃபஸ்ட்டு கோல் என்ன சொல்லுவேன்னா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 60 வயசுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதில் 30 லட்ச ரூபா கவரேஜ் இருக்குது. உங்களால் உங்ககிட்ட ஒரு 50 லட்ச ரூபா இருக்குன்னா ஃபஸ்ட்டு 30 லட்சத்தை அதில் அடங்கியாம, இல்லை என்கிட்ட மொத்தமாகவே ஒரு 20 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 10 லட்சத்தை கொண்டு போய் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் போடுங்க. மீதி ஒரு 3 லட்சத்தை ஒரு சாதாரண ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்குங்க. எந்த சமயத்தில் வேணாலும் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு அப்படிங்கிறத. மீதி இருக்கிற அமௌண்ட்டை ஒரு 7 லட்சத்தை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு எஸ்டபிள்யூபியில் எடுங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறது எல்லாருக்குமே கோ டு த ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்கோட அடுத்த லெவல் தான் வந்து இதில். இங்கே நீங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் 8% எடுத்தாலும் எடுக்கலாம். நீங்கள் அப்வர்ட் மார்க்கெட்டில் நிறைய பேர் 8% எடுக்கிறாங்க. என்ன ஆகிறது இங்கே அப்படின்னா, எதனால் கம்மியாக எடுக்க சொல்கிறோன்னா, நம்ம சில கிளைண்ட்ஸ் வந்து கார்பஸ் வேல்யூ கம்மியானதுன்னா அவங்களால பொறுத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சு, என்னால் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் என் கார்பஸ் வந்து கம்மியாகும், பட் அதே கார்பஸை வந்து திருப்பி அப்வர்ட் மார்க்கெட் வரும்போது அது ஏறுமோ அப்படிங்கிற அந்த ஒரு சைக்கிளை பார்த்தவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பட் ஃபஸ்ட் டைம் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்து எஸ்டபிள்யூபியில் வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக 6.5% தான் கொடுப்போம். பட் ஓவராலாக ஒரு ஸ்டேஜ் ஒரு 2 வருஷம் தாண்டிட்டாரு அப்படின்னா எஸ்டபிள்யூபி அமௌண்ட் தானே, நீங்கள் திருப்பி போட்டிருக்கிற எஸ்டபிள்யூபியை கேன்சலேஷன் பண்ணிட்டு திருப்பி ஒரு 8% ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் வந்துடும். இல்லை அப்படின்னா இன்னொரு கார்பஸை எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த கார்பஸை போட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு வளர விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 7.5% 8% கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை எஸ்டபிள்யூபி வேண்டாம், நான் டாக்ஸபிள் இன்கம்குள்ளே வருவேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் டிவிடெண்ட் பே அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மந்த்லி டிவிடெண்ட் கொடுக்குற எத்தனையோ மியூச்சுவல் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஃபண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மந்த்லி டிவிடெண்ட் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் அந்த டிவிடெண்டோட அமௌண்ட் வந்து வேரி ஆகும் டிபெண்டிங் அப்பான் த ஃபண்ட் மேனேஜர். ஸோ வென் கமிங் பேக் டு எஸ்டபிள்யூபிக்கு கம்பேர் டு எஃப்டியோட நீங்கள் அதிகமாக வேணும்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் அதிகமான வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கார்பஸ் எரோட் ஆகும். 10% கூட ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், பட் கார்பஸ் எரோட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6.5% to 7% கொடுப்போம். இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்கணும், அங்கே வந்து டிடிஎஸ் அப்ளிகபிள் 10%. நீங்கள் டாக்ஸபிள் ஸ்லாப்குள்ளே இன்கம்குள்ளே வரீங்க அப்படின்னா இங்கே வந்து 1.25 lakhs வரைக்கும் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு 1 இயருக்கு அப்புறமா, அதனால தான் நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்கிறோன்னா, ஒரு 1 இயர் ஸ்டேபிளாக எப்படியாவது இருந்துருங்க, ஒரு குஷன் மாதிரி ஒரு ஸ்டெபனாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டும் க்ரோ ஆயிரும். நான் சொல்கிறது அப்வர்ட் மார்க்கெட்டில். இந்த லாஸ்ட் 1 இயரில் யாருக்கும் க்ரோ ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்வர்ட் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹைபிரிட் ஃபண்டில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 1 இயரில் ஒரு 8% 9% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட 6.5% 7% வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எக்ஸம்ஷனில் 1.25 lakhsல அதுலேருந்தும் தப்பிச்சிருவாங்க. வேற அங்கே வந்து உங்களுக்கு 10% டிடிஎஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஸ்டபிள்யூபி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். பட் ஃபஸ்ட்டு யூ கோ ஃபார் ஃபிக்ஸட் டெபாசிட். ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்கன்னா கோ அண்ட் லாக் யுவர் ஃபண்ட் வித் 5 years சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், கவர்மெண்ட்டோட ஸ்கீமில். அதுக்கு அடுத்ததாக ஹேவ் ஒரு 2 lakhs 3 lakhs லிக்விட் ஃபண்டாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச பேங்க்கில் சீனியர் சிட்டிசன் ஃபிக்ஸட் டெபாசிட். மீதி இருக்கிற பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு ஒரு 6 months 1 year கழிச்சு எஸ்டபிள்யூபி எடுக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து எங்கிட்ட ரெகுலர் இன்கம் இருக்கு, ப்ளஸ் எனக்கு ஒரு சைடு ஹேசலாக தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து
தேவைப்படுது. ஸோ 50 லேக்ஸ் எடுத்துட்டு போய் எஸ்டபிள்யூபியில் போடுறேன். ஒரு 5 இயர்ஸ் எனக்கு அந்த அமௌண்ட் வேணாம். ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ எவ்வளோ வித்ட்ரா பண்ணால் சேஃபாக இருக்கும்? தாராளமாக அவங்களாம் 10% எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் போய் 50 லேக்ஸை ஒன் டைமாக போட்டுடுறீங்க. நம்ம 5 இயர்ஸ் மேலே சொன்னாலே நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, ஒன்று அக்ரெசிவ் ஹைப்ரிட் போங்க. அக்ரெசிவ் ஹைப்ரிட்னா 65% வரைக்கும் ஈக்விட்டியில் போகலாம். இது 35% வந்து டெப்ட்டில் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியிலையோ, இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னா மல்டி அசெட் கேட்டகரிஸ் ஃபண்டில் நீங்கள் 5 இயர்ஸ்க்கு லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆவரேஜாக கிட்டத்தட்ட உங்களுக்கு 12% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிடும். 12% ரிட்டர்ன்ஸ். ஸோ 5 வருஷத்தில் 12% காம்பவுண்டிங்கில் உங்களோட ஃபண்டு க்ரோ ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ரெகுலர் இன்கம் ஃப்ளோ இருக்குது. ஸோ எனக்கு 6% போகிறோம்னா கம்மியான அமௌண்ட். உங்களுக்கு ஃபியூச்சரில் அடுத்த லெகசிக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய கார்பஸ் கொடுத்துட்டு போக போகிறீங்க. இல்லை ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப், நான் வந்து எஸ்டபிள்யூபியில் பணத்தை எடுத்து ஐ வாண்ட் டு கோ ஃபார் வெக்கேஷன் ட்ரிப்பு, அப்புறம் என்னோட ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ டேக் 10% ஆல்சோ. பிகாஸ் 5 இயர்ஸ்க்குள்ளே உங்களோட கார்பஸ் வந்து க்ரோ ஆயிரும். ஓகே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையில் அதிக, நான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த வாலடைல் மார்க்கெட்டில் நானே கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன இந்த டாபிக் நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 3-4 கிளையண்ட் தே பாஸ்ட் தயர் எஸ்டபிள்யூபி நிறுத்தி வைக்க சொல்லிட்டாங்க. அடுத்த ஒரு மார்க்கெட் ஸ்டேபிள் வார் முடிகிற வரைக்கும் நம்ம எஸ்டபிள்யூபியை நிறுத்திக்கலாம். பிகாஸ் அனாவசியமாக வந்து கம்மியான என்ஏவியில் என்னோட ஃபண்டு வந்து அதிகமான யூனிட்ஸ் போக வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதை நம்ம எஜுகேட் பண்ணணும் கிளையன்ஸ்ட்டை. சார் என்னடா உங்களுக்கு வர்ற இன்கம் நம்ம இந்த தடுத்து நிறுத்துறோன்னு இல்லை. எப்படி நம்ம எஸ்ஐபியில் கம்மியான சமயத்தில் அதிகமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி கரெக்ஷன் மார்க்கெட்டில், கிராஷ் மார்க்கெட்டில், வாலடைல் மார்க்கெட்டில் எஸ்டபிள்யூபியில் வந்து நீங்கள் பணத்தை எடுக்கிறத வந்து கம்மி பண்ணணும். ஸோ நீங்கள் சொன்ன அந்த கேஸுக்கு வந்து 10% கொடுக்கலாம். இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த இண்டிவிஜுவல். கண்டிப்பாக. ஏன்னா அந்த சமயம் இப்போ கடைசி வரைக்கும் 6%ஓ இல்லை 4 to 6 எடுத்துக்கிட்டு இருந்தால் கேபிட்டல் லாஸே ஆகாது. 100% ஆகாது. எப்படி? பிகாஸ் உங்களுக்கு லிக்விட் ஃபண்ட்லேயே 6% கிடைச்சிரும். ஸோ லாங் ரனில் நீங்கள் 6% எடுக்கிறீங்க, 13% காம்பவுண்டிங்கில் இருக்குது அப்படின்னா உங்களோட ஓவரால் க்ரோத் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 12% இருந்துடும் இந்த லாங் ரனில். 13 நம்ம சொல்கிறோம், பட் வென் யூ ஆர் ஸ்டேயிங் இந்த மார்க்கெட் ஃபார் எ லாங்கர் டைம் இட் ஹஸ் கிவன் 15%லேருந்து 18%. ஸோ உங்களால் உங்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் கையில் உங்களுக்கு பேசிவ் இன்கம் மாதிரி கேஷ் ஃப்ளோவும் வந்துட்டு இருக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களோட லெகசிக்கோ இல்லை உங்களோட நெக்ஸ்ட் நாமினிக்கோ நீங்கள் வந்து ஒரு பெரிய கார்பஸை கிரியேட் பண்ணுவீங்க வென் யூ ஆர் டேக்கிங் எ வெரி லெசர் பர்சன்டேஜ் எடுக்கும்போது. மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் சார் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்டபிள்யூபியில்? உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் மாதம் தேவைப்படுதோ இட்ஸ் ரிவர்ஸ் கால்குலேஷனில் தான் எஸ்டபிள்யூபிக்கு போகணும். நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டு கூட எஸ்டபிள்யூபியில் எடுக்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு போட்டு 6%, 5% ஒர்க் அவுட் ஆனால் 500 ரூபா அவ்வளோதான் வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம ரிவர்ஸ் கால்குலேஷனில் போகணும். எனக்கு மாதம் எவ்வளோ இன்கம் வரணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வி வில் ஒர்க் அவுட் டு தட். அதையும் நம்ம ஒரு இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க. என்கிட்ட வந்து ஒரு 15 லட்சம் அப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு மாதம் ஒரு 50,000 ரூபா வேணும், இல்லை ஒரு 25,000 ரூபா வேணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு மணி மார்க்கெட்டில், அதாவது பியூர் டெப்ட் மார்க்கெட் ஃபண்டில் போட்டு, இல்லை நான் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் போட்டு இமீடியட் எஸ்டபிள்யூபி கொடுத்துருவேன். ஏன்னா அந்த இட்ஸ் டெப்ட் ஃபண்டு. ஸோ இதை கொண்டு போய் பேங்க்கில் போட்டு அந்த பேங்க்கில் வர ஃபிக்ஸட் டெபாசிட் போல் ஐ டோன்ட் வாண்ட் தம் டு கோ டு பேங்க் அகெயின். ஸோ இதே லிக்விட் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்லேயோ போட்டுட்டு ரெகுலர் விட்ராயல் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருவேன். அது மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஐ வில் பார்க் இட் இன் ஹைப்ரிட் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு மல்டி அசெட் ஃபண்ட்லேயோ பார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இயருக்கு அப்புறம் இந்த ஃபண்டு க்ரோ ஆகும். பட் அந்த கிளையண்ட்ஸ்க்கே இப்போ நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி போட்டு கொடுத்ததெல்லாம் எனக்கு ஒரு மல்டி அசெட்டில் போட்ட ஃபண்ட் வந்து இட் ஹஸ் கிவன் அ குட் ரிட்டர்ன்ஸ் பிகாஸ் கோல்டு அண்ட் சில்வர் பார்ட்டிசிபேஷன் இருந்ததுனால. வெறும் பேஃப்லேயோ இல்லை அக்ரெசிவ் ஹைப்ரிட்ல போட்டிருந்தது வந்து இட்ஸ் இன் அ வெரி அப்படியே 2%, 4%ல இருக்குது. ஸோ அதை எஸ்டபிள்யூபியில் இப்போ இப்போதைக்கு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட கார்பஸ் இறங்கும். ஸோ அதனால் இப்போ அந்த மாதிரியான கிளையண்ட்ஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 1 இயர் 2 இயருக்கு லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ண சொல்லிட்டு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் எடுங்க. அவங்களோட ஓன் ஃபண்டு தான். ஒரு சைடில் 6% ரிட்டர்ன்ஸில் லிக்விடில் கிடைக்கும், 6 to 7%. ஸோ அதுக்குள்ளே இந்த கார்பஸ் வந்து க்ரோ ஆகிருக்கும், ரிமைனிங் இருக்கிற கார்பஸ். ஸோ அதுலேருந்து அப்புறமா அவங்களுக்கு நம்ம எஸ்டபிள்யூபி கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ரிவர்ஸ் கால்குலேஷனில் தான் போகணும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற அளவுக்கான கார்பஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, எஸ்டபிள்யூபியில் எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் சார் நடக்குது? எஸ்டபிள்யூபியில் நிறைய பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, திடீர்னு எமர்ஜென்சிக்கு கேஷ் ஃப்ளோ, நான் சொல்கிறேன் அந்த 2 லட்சம் 3 லட்சம் எடுத்து வைக்காமல் ஃபுல் பணத்தை கொண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போட்டுருவாங்க. ஓகே, எஸ்ஐபிலையும் நடக்கிறது, எஸ்டபிள்யூபிலையும் நடக்கிறது. திடீர்னு எமர்ஜென்சிக்கு ஃபண்ட் வேணும்னா பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ண சொல்லுவாங்க. வெரி சிம்பிள். இன்னைக்கு ஒரு ரெடம்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்தா செகண்ட் டே இட் வில் கெட் கிரெடிட்டட் இன்டு யுவர் அக்கௌண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்களே உங்களோட கார்பஸை சாப்பிட்றீங்க. நடுவில் பார்ஷியல் ரெடம்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட கார்பஸ் சீக்கிரமாகவே இறங்கிரும். ஸோ உங்களோட யூனிட்ஸ் வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இன்னொன்றும் இந்த வாலடைல் மார்க்கெட்டில் அதிகமான யூனிட்ஸ் கரையும் போது அதை பற்றியான புரிதல் இல்லாமல் சம்டைம்ஸ்
நம்ம கரெக்டான ஃபண்டை சஜஸ்ட் பண்ணல அப்படிங்கிற அந்த ஒரு 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 கம்யூனிகேஷன் கேப் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் ஆன்போர்ட் பண்ணும்போதே கிளைண்ட்டை தெளிவாக சொல்லிடுறது, சார் இது நாங்களாம் ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் எடுத்து தரல, மார்க்கெட்டில் இந்த காம்பவுண்டிங் க்ரோத்தில் க்ரோ ஆகுது. ஸோ அப்வர்ட் ட்ரெண்டிங்கில் எஸ்டபிள்யூபி சூப்பராக இருக்கும். எஸ்டபிள்யூபி வந்து என்ன சொல்கிறது, ஒரு அதுதான் சர்வரோக நிவாரணி மாதிரி அதை எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட ஃபண்டும் வளரும், அதே சமயத்தில் உங்களுக்கு ரெகுலர் கேஷ் ஃப்ளோவும் வரும். சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் எஸ்டபிள்யூபி ஒன்றும் பெருசாகவே தெரியாது. ஏன்னா அது வந்து உங்களோட ஃபண்ட் வேல்யூ அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் எடுக்கிறது ஒண்டி வந்துட்டு இருக்கும். நான் சொல்கிறது சைட்வேஸ் இந்த சென்ஸ் ஒரு 5-6% நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா, எப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செப்டம்பர் 2024 இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸை டச் பண்ண போகிறோம். ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு, 2 இயர்ஸ் டச் பண்ண போகிறோம். ஸோ இந்த சமயத்தில் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து எஸ்டபிலிட்டியில் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அவங்கள எஜுகேட் பண்ணோம், அவங்கள இந்த சமயத்தில் எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணோம். சார் எஸ்டபிலிட்டியை நிறுத்தி வைங்க சார், உங்களுக்கு லாங் டேர்மில் வெல்த் வேணும் அப்படின்னா இல்லை எனக்கு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ இதை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக, நம்மளே என்ன பண்ணுறோம், அந்த ஹைப்ரிட் ஃபண்ட்லேருந்து அதை லிக்விட் ஃபண்டில் மாற்றிடுறோம். பிகாஸ் அவங்களோட கேஷ் ஃப்ளோ அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு தேவைப்படுதுன்னா இருக்கிற மார்க்கெட் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு எப்படி இருக்குங்கிறது தெரிய போகிறது இல்லை. ஸோ அப்போ லிக்விட் ஃபண்டில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து எஸ்டபிள்யூபியை கண்டினியூ பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, எஸ்டபிள்யூபியில் வேறு எந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்குது சார்? இந்த நான் சொல்கிற அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரிஸ்க் இருக்குது. அதாவது நீங்கள் போட்ட உடனே எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்லாபுக்குள்ளே வந்துடுவீங்க. வேறு நீங்கள் ஒரு 1 இயருக்கு அப்புறமா எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் ஆயிரும், பிகாஸ் உங்களுக்கு 2ல் வந்துடும். இன்னொரு விதமான ரிஸ்க்கு இந்த கரெக்ஷன் மார்க்கெட்டில், இந்த வாலடைல் மார்க்கெட்டில், டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் உங்களோட கார்பஸ் வந்து சீக்கிரமாக கரையிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அவங்கள நிறுத்தி வச்சு எஜுகேட் பண்ணுறது மூலமாக தான் அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். இதை தவிர வேறு எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை. ஐடிஆரே ரிட்டர்னே ஃபைல் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, இது ரிட்டையர் ஆகிற வரைக்கும். ஸோ அவங்கள எஜுகேட் பண்ணி ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வைக்கணும். பிகாஸ் உங்களுக்கு ஏஎஸில் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்துடும். ஸோ அப்போ அது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ அது நெல் ரிட்டர்னோ இல்லை டேக்ஸோ எது வருதோ அதை ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ்லாம் வந்து நம்ம சீனியர் சிட்டிசனுக்கு கிரியேட் பண்ணணும். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.